எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நண்பா நீ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 430 சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் செமிஸ்டர் ப்ரோ எப்பவுமே நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 8ஆம் 3 ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3ஆம் நம்பர் பாஸ் நண்பா. ரொம்ப நன்றி. நம்ம நண்பருக்காக நீங்களும் ஆர்டர் பண்ணி கமெண்டில் நம்பர் கொடுக்கும்போது அதை நானும் பார்க்குறேன் சரிங்களா. நானும் பார்த்துட்டு நம்ம கணக்கு 3 இருந்துச்சு, உங்கள் கணக்கு 8ஆம் 3 இருந்துச்சு. அப்போ இருக்கும்போது நம்மளுக்கு 3 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரிஞ்சிச்சு எனக்கு சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இன்றைக்கி வந்து 3, 4, 7 சரிங்களா. நம்ம கொடுத்த நம்பரு 7, 4, 3 கமெண்டில் பாருங்க நண்பா சரிங்களா. சில நண்பர்கள் கமெண்டில் கேள்வி விடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யாராச்சும் நம்பர் கொடுத்தாங்கன்னா அது பாருங்கள், உங்கள் கணக்கோட அந்த நம்பரில் ஒருத்தர் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. அதனால தான் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆஃப் பண்ணுறதுல எனக்கு ஒரு சொட்டு நேரம், அதாவது ஒரு செகண்டில் ஒரு பட்டன் அமுத்தினா ஆஃப் ஆகிடும் சரிங்களா. ஆனால் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணால் தான் மற்ற நண்பர்களும் பார்ப்பாங்க சரிங்களா. அது கேள்வி போடுறனாலையோ இல்லை வேறு ஏதாச்சும் பேசுனாலையோ அது ஒரு நோ யூஸ் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணக்கில் ஏதாச்சும் நம்பர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அது மற்ற நம்பர் பார்த்துட்டு அவங்களும் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்கள்ல சரிங்களா. கமெண்டில் பண்ணுங்க நண்பா சரிங்களா. அதே செமிஸ்டர் ப்ரோ ரொம்ப நன்றி. நம்ம சேனல் எப்போ ஆரம்பிச்சோமோ அப்போ தான் நண்பர் பார்த்திங்கன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ணி வராது. அதுக்கு அவர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து தராரு சரிங்களா. அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஏசிபிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 84, 85, 86 கொடுத்துருந்தாரு சரிங்களா. அந்த 85 இப்போ அருமையாக பாஸ் ஆகிருந்துச்சி சரிங்களா. அதை நான் சொல்ல மறந்துட்டேன் நண்பா. அதாவது 8, 5 இல்லை 58ன்னு கொடுத்துருந்தீங்க சரிங்களா. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது எப்போனா போன மாதம் 31ஆம் ஏசியில் பாஸ் ஆகிருக்கும் அந்த 85 சரிங்களா. அன்றைக்கி இது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் வின்னிங் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்களே, அவங்களாம் பாருங்கள் சரிங்களா. ஏன்னா கமெண்ட் சில பேர்லாம் வந்து கன்ஃபார்ம் நம்பர்லாம் தராங்க. பாருங்கள், நம்மளுக்கு வந்து யாராச்சும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு வின்னிங் வந்துருமோ, ஏதாச்சும் யாராச்சும் உள்ள ஏதாச்சும் பிரச்சனை சால்வ் ஆகிடுமோ அப்படின்னு பாருங்கள் நண்பா. கமெண்ட் வந்து கேள்வி போடுறதுனால எந்த ஒரு நோ யூஸ் தான் சரிங்களா. பாருங்கள், அவர் கொடுத்துருந்தாரு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 85 கொடுத்துருந்தாரு, ஒரு வின்னிங் எடுத்துக்கலாமா சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் 3 கொடுத்துருந்தாரு. நம்ம கணக்கில் 3 ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ 4 கொடுத்துருந்தேன் சரிங்களா. அப்போ 7 கொடுத்துருந்தேன். அப்போ 3 ஸ்ட்ராங்னா அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 34 சரிங்களா. 34 இல்லை 37 சரிங்களா. இப்போ 3 ஸ்ட்ராங்கும் போது நம்மளுக்கு 4 கொடுக்குது, நம்மக்கிட்ட 7 இருக்குது. இது ரெண்டும் நம்ம மேக்ஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஏசிபிசி எடுத்து ட்ரை பண்ணியிருந்தோம்னா நீ பார்த்தீங்கன்னா 43 ஒரு நல்ல வின்னிங் வந்துக்குமா. அது மாதிரி கமெண்டில் நம்ம ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதில் கேள்வி போதுனால எந்த ஒரு நோ யூஸ் சரிங்களா. சரி வாங்க, நம்ம நாளைக்கு உனக்கு கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி மற்ற நண்பர்கள் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், அது சூப்பர் சார், தேங்க்யூ சார் அப்படின்லாம் போட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி நண்பா. நான் எல்லா கமெண்ட்டுமே படிப்பேன், கேள்வி விட்டாலுமே அது படிப்பேன் சரிங்களா. நீங்கள் கேள்வி ஒரு நாள் நான் வீடியோ போட மாட்டேன், வீடியோ நிறுத்திடுவேன் அப்படின்லாம் எனக்கு ஒரு எந்த ஒரு கிடையாது. இது நான் கொடுக்குற நம்பர் ஒரு கணிப்பு மட்டும்தான் சரிங்களா. வரலாம், வராமையும் போயிடலாம். என்றைக்கு நான் கொடுக்குற 3 நம்பர்லேருந்து கம்பல்சரியாக ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், நான் கொடுக்குற 3 நம்பர்லேருந்து நான் பார்த்திங்கன்னா 907 கூட நான் 7 பாஸ் பண்ணியிருப்பேன். அதில் நான் கொடுத்த 3 நம்பர்லேயும் ஒரு நம்பர்னாச்சும் பாஸ் ஆகிடும். ஒரு நாள் கூட ஒரு நம்பர் பாஸ் ஆகலை அப்படின்ட்டு எங்களுக்கு இருக்காது. என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் ரேராக ஒரு நம்பர் பாஸ் ஆகாமல் போகும். ஆனால் நான் கொடுக்குற 3 நம்பருமே மேக்ஸிமம் ஒரு நம்பர் 2 நம்பர்னாச்சும் பாஸ் ஆகிடும் சரிங்களா. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். 743 கொடுத்துவேன், இங்கே பார்த்திங்கன்னா 43 அப்படியே பாஸ் சரிங்களா. இந்த 43 அப்படியே பாஸ் ஆகிடும். எனக்கு நம்மளுக்கு 7 மட்டும்தான் மிஸ்ஸு சரிங்களா. பாருங்கள், நம்ம கொடுக்குற நம்பர்லாம் அப்படியே அதுக்கு நிறைய பக்கத்துலேயே தான். அதாவது 43, 43, 73னா அது வாய்ப்பு ரொம்ப அதிகமாகல. இப்போ 7, 4, 3னா 7, 3 வரக்கூடாது சரிங்களா. அப்போ 74, 43 இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கலாம்னா உங்களுக்குள்ள வின்னிங் வரும் சரிங்களா. இப்போ வின்னிங் வரலன்னா அது வராது நண்பா. நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். நம்ம ஒரு கணிப்பு மட்டும்தான் இந்த மாதிரி வருது அப்படின்னு நம்ம சொல்ல தான் முடியும் சரிங்களா. உங்கள் கணிப்போடு நம்ம நம்பர் ஒத்து வருதா. அப்போ சார் வந்து பார்த்திங்கன்னா அது பி போர்டு சொல்லிக்கிறாரு, ஏன் அது நம்மளுக்கு ஏ போர்டு வரக்கூடாது, ஏன் நம்ம அது ஏபிபிசி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா என்னுடைய கணிப்பு என்னென்னா எல்லோரும் ஒரு 30 ரூபாய்க்குள்ளே கேம் விளாட்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் சரிங்களா. ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சு விளாடணும் சரிங்களா. ஒரு 30 இல்லை ஒரு 40 ஒரு 50 நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் சரிங்களா. சரி விடுங்க, பரவாயில்ல. இன்றைக்கி யாராச்சும் வின்னி வேண்டாம் நண்பா, வாழ்த்துக்கள் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நாளைக்கு உனக்கு கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாமா. நாளைக்கு நண்பா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு 430 என்ன பண்ணுவோம், 430 அதோட பெருக்கல் டி போர்டு பெருக்குவாங்க. டி போர்டு 8 இருக்குது. இது பெருக்கும்போது நம்மளுக்கு 3, 4, 4, 0ன்னு கிடைக்கும் சரிங்களா. அதாவது 3440ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இது ஒரு எல்லாத்தையும் சிங்கிளாக ப்ளஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணால் 8, இது 2 ப்ளஸ் பண்ணால் 11. அப்போ 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2 சரிங்களா. ஏன்னா கூடி போட்டோம்னா 2 ஆகிடும். இப்போ 2க்கு பவர் 7. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நாளைக்கு ஹிட் ஆகும் சரிங்களா. நோட் பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 இல்லைனா 7 சரிங்களா. சரி வாங்க, அதே மாதிரி மற்ற நம்பர் கமெண்ட் பண்ணுங்களா நண்பா. ரொம்ப நன்றி. பேர் சொல்லணும்னு நினைக்காதீங்க,
எனக்கு அவர் பார்த்தீங்கன்னா நான் எப்போ வீடியோ ஆரம்பிச்சுன்னா அப்போயே நம்ம கூட வர நம்பருக்கு அதில் எப்பயுமே என் மைண்டில் உட்காந்துருக்க அந்த பேர். சரிங்களா? நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் மைண்டில் நான் பேர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அடுத்த வீடியோவெலாம் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணி நம்ம நம்பர் வந்து தரீங்களோ அவங்க பேர்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, நீங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறீங்க, அதுதான் கேமு. மற்றவங்க நம்மளுக்கு எப்பயுமே நண்பா எந்த ஒரு சேனலுமே 30 நாள் வின்னிங் தருவாங்களான்னு கேட்டால் தரமாட்டாங்க. அவங்களால ஃபுல் எஃபெக்ட், அதாவது யாருமே நம்மளால் ஒருத்தர் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சேனலில் எல்லாமே கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பாருங்கள். இந்த சேனல் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்ம் நம்பர் எதுவும் கிடையாது. முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். சரிங்களா? உங்களுடைய பணம், அது உங்களுடைய உரிமை. பார்த்துக்காங்க, நம்ம சொல்ல தான் முடியும். சரிங்களா நண்பா? சரி வாங்க நண்பா, நான் ஒரு மெத்தட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இந்த 4 இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் 4 எடுத்து என்ன பண்ணுவோம்னா பி போர்டில் மைனஸ் பண்ணுவோமா. போன வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கிப் அடிச்சுன்னு தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? இந்த 4 எடுத்து பி போர்டு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 4 தான் கிடைக்கும். இப்போ 4க்கு பவர் 9, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இன்றைக்கி வந்துருக்கணும். அதான் 4 எடுத்து கொடுத்துருந்தேன். சரிங்களா? நான் ஏ போல். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே 8 இருக்குது, பி போலில் 3 இருக்குது. இப்போ 8ல் 3 பண்ணும்போது 5. இப்போ 5க்கு பவர் 0. இப்போ நாளைக்கு 5க்கு பவர் 0ன்னு வரணும். சரிங்களா? இப்போ நான் நேற்று என்னன்பா, அந்த 430க்கு நான் 7 தான் ரிட்டன் ஆகும்னு நினச்சிட்டேன். இந்த 9க்கு 4 வரும்னு கண்டுபிடிச்சவன் இந்த 7 சரி ரிட்டன் ஆகும் அப்படின்னு பார்த்துவேன். ஆனால் பக்கத்துலேயே 0 இருந்துச்சு. இது ஒரு செட்டு பார்த்துக்கலாமோ அப்படின்னு நானுமே நினச்சி பார்த்தேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நண்பா இப்படி வேணால் பேசிக்கலாம். சரிங்களா? இது இப்படி போயிடுச்சு, அது அப்படி வந்துடுச்சு, மாறிடுச்சு, அதெல்லாம் தப்பு தான். ஏன்னா வந்ததுக்கப்புறம் இது எப்படி வேணால் கண்டுபிடிச்சி சொல்லலாம். சரிங்களா? மிஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான், போயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7-2 இல்லைனா 5-0 வந்து ஒரு நம்பர் வரணும். சரிங்களா? நான் லாஸ்ட்டாக நண்பா எந்த போர்டுக்குன்னு சொல்கிறேன், அது உங்களுக்கு அந்த போர்டு பர்ஃபெக்டாக இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த 5க்கு இங்கே 0, இப்போ இங்கே இருக்கிற 5க்கு இங்கே 0, அப்போ இங்கே இருக்கிற 1க்கு ஒரு 6ன்னு வரணும். ஒரு வேளை அது 1 கூட வந்துடலாம். சரிங்களா? ஏன்னா 2 டைம் பவர் ஆகிட்டான். அப்போ அது 1ன்னு வரலாம், இல்லை 6ன்னு வரலாம். சரிங்களா? இது ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். சரிங்களா? இப்போ நண்பா அதே மாதிரி யாராச்சும் புக்கிங் போகிறதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, எங்கேயாச்சும் நம்மளுக்கு விழுந்தால் பணம் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நான் சொல்கிற நம்பர் புக்கிங் போடுங்க நண்பா. அதாவது உங்களோட விருப்பம் தான். அந்த நம்பருக்கு புக்கிங் போடுறதும் போடாதும் உங்களோட விருப்பம் தான். போட்டிங்கன்னா நம்ம ஏமாற்ற மாட்டாங்க. நம்மளுக்கு விழுந்துச்சுன்னா ரிட்டன் அமௌண்ட் அனுப்பி விட்ருவாங்க. சரிங்களா? நம்பர் சொல்கிறேன் பாருங்க நண்பா. 93 84 17 93 84. இதுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு 1000 மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்க கேரளா மட்டும் டியர் புக்கிங் எடுக்கிறாங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு அமௌண்ட் விழுந்துச்சுன்னா ரிட்டன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது வந்து கன்ஃபார்ம், அதாவது எப்படின்னா இது உங்களோட விருப்பம் தான், போடுறதும் போடாதும். சரிங்களா? நான் ஏதாவது தரேன், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் 1000 மெசேஜ் பண்ணால் அங்கே எடுத்துப்பாங்க. சரிங்களா? 93 84 17 93 84. சரிங்களா? சரி வாங்க நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 6 எடுத்துக்கல. அப்போ அந்த 1 6 பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 பவரில் இருக்குது. அப்போ இது பவரில் வரணும். சரிங்களா? அந்த கணக்கு தான். இப்போ இந்த 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்து இருக்குது பவரு. அப்போ இங்கே இருக்கிற 5 பார்த்தீங்கன்னா சி போர்டு. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் சி போர்டுனா அப்போ இங்கே இருக்கிற நம்பர் பி போர்டு. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் ஏ போர்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏ போர்டுக்கு 1 இல்லைன்னா 6ன்னு வரணும். சரிங்களா? நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டுக்கு 1 இல்லைன்னா 6. அது என்னுடைய கணக்கு நண்பா. உங்களோட கணக்கு அது வேறு நம்பர் ஏதாச்சும் போர்டு மாறிச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம நிறைய டைம் நண்பா இப்போ ஆடிடுவாங்க. இங்கே இருக்கிற 5 ஒரு நாள் டிலே ஆகிங் பவர்னா அப்போ இங்கே இருக்கிற 7 ஒரு நாள் டிலே ஆகிங் 2ன்னு வரணும். அப்போ நம்ம கணக்கு 2 இருக்குது. 2 7 எடுத்தோம்ல, அது சி போர்டு நண்பா. சி போர்டுக்கு 2. அப்போ பி போர்டு. இப்போ பி போர்டு நான் என்ன பண்ணுறேன்னா 5ன்ட்டு ஒரு நம்பர் தரேன். சரிங்களா? எனக்கு 5 0 வரணும். ஆனால் என்னுடைய கேசிங் கரெக்டாக இருந்தால் அது 5. சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 152 652. இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 52. சரிங்களா? இது ரெண்டில் நமக்கு காமனாக இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 52 இருக்குது. அது வேணால் 25க்கு பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு ஏசிபிசிக்கு இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கோட ஒத்து வந்தால் மட்டும். சரிங்களா? அதே மாதிரி 152 652 இதில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்கு? சரிங்களா? ஏன்னா என்கிட்ட அமௌண்ட் இல்லை, என்கிட்ட ஒரு 40 ரூபா 50 ரூபா மட்டும் தான் இருக்குது. எந்த நம்பர் ஸ்ட்ராங்குனா இந்த 52 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. சரிங்களா? ஏபிஓ பிசிஓ ஆனால் 52ன்னு வரணும். சரிங்களா? நோட் பண்ணி பாருங்கள், 52 தான் வரணும். அது வேணால் சப்போர்ட்டுக்கு வேணால் ஒரு 25ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது என்கிட்ட இருக்கிற, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் விளாடணும். கடன் வாங்கியோ பக்கத்தில் நான் இன்றைக்கி விழுந்துரும், நம்ம கடன் கொடுத்துடலாம், ஒரு 100 ரூபா கொடு, நான் விளையாட்டு கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படிலாம் யாருக்கிட்டையும் வாங்காதீங்க. சரிங்களா?
எல்லாருக்குமே எல்லா நாளும் எடுக்கிற நம்பர் கன்ஃபார்ம் தான் சரிங்களா. ஆனால் உண்மை அதுதான் உண்மை. இப்போ எனக்கு நான் எடுத்த நம்பர் எனக்கு கன்ஃபார்ம் சரிங்களா. உங்களுக்கு இது பாருங்கள், உங்கள் கணக்கோடு ஒருத்தர் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி நண்பா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான். பாருங்கள், உங்கள் கணக்கோட ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 152 652 இந்த 2 பாக்ஸில் தான் இருக்குது. அது நான் ஏ போர்டு பி போர்டு பிரித்து வச்சுன்னு இருக்கேன். வேணால் உங்களுக்கு ஏதாச்சும் போர்டு சேஞ்சு மாதிரி இருந்தால் தான் மாற்றி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி 52 25 சரிங்களா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.